இங்கதான் நிறுத்து. அப்படியே நிறுத்து. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். இந்தாங்க. அர்க்கணி, என்னது? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு அர்க்கணி? என்ன இதெல்லாம்? சொல்லு. யார் உன்னை கட்டி போட்டது? உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து எனக்கு கட்டி போட்டாங்க. எதுக்கு? அவங்க ஏதோ பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவும் தெரியல. ஏதோ 3 பேருன்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சக்தி அக்கா குடும்பத்தை அவங்க ஏதோ பண்ண போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்பட வேணாம். நான் எப்படியும் அவங்களை காப்பாத்திடுறேன். நீ இங்க இருக்காத. ரங்கண்ண வீட்டுக்கு போயிடு. நான் சக்தியை காப்பாத்த போற வழியில உன்னை அங்க டிராப் பண்ணிடுறேன். சரியா? கொஞ்சம் வா, போய் உன் துணியில எடுத்துட்டு வந்துடு. சீக்கிரம் வா அர்க்கணி. வா வா. சீக்கிரம் சீக்கிரம். வாங்க போலாம். துரப்பாண்டி போறா? ஆமா, அவசரமா எங்க போறா? அர்க்கணியும் கூட போறக்கா. அவளை இது கூட்டிட்டு போறா? கட்டி வச்சிருந்தவள எப்படி துரப்பாண்டி கூட்டிட்டு போறான்னு அப்ப அவ எல்லா உண்மையும் அவங்கிட்ட சொல்லிருப்பாங்க. இப்ப இவங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே. அக்கா, சக்தியை காப்பாத்துறதுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. அத்தை, இப்ப என்ன பண்றது? அம்மா, நாங்க வேணா போய் உங்க பையனை தடுக்கட்டுமா? முதல்ல அதை செய்யுங்க. போன போறா. எப்ப ஊர்ல இருந்து வந்தான்னு தெரியலையே. சீக்கிரம் அவன் அங்க போய் பாக்குறதுக்குள்ள இப்படியே அவனை தடுத்து நிறுத்துங்க. சீக்கிரம். ஐயோ, ஏம்மா, ஏன் டல்லா இருக்கீங்க? மாமா உங்களை ஏத்துக்கலன்னு வருத்தமா? பின்ன இருக்காதா? கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துப்பாருமா. நீ எதை வச்சு சொல்ற? ஆமாம்மா, ஊருக்கு போன அப்புறம் நான் சென்னையில இருந்து ஃபோன் பண்றேன். மாமா எப்படியாவது ஏத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நிஜமாவா சொல்ற? நிச்சயமா நடக்குமா.
எங்களை மன்னிச்சிடுங்கண்ணே. உங்களை கேட்காம நாங்க இந்த ஊருக்கு வந்தது தப்புதான். மன்னிச்சிடுங்க. இப்போ நாங்க சென்னை கிளம்பிட்டோம்னு இனிமே இந்த ஊருக்கு வரமாட்டோம், வரவே மாட்டோம். தங்கச்சி எடுத்துக்கமா. என்னம்மா அப்படி பாக்குற? இதெல்லாம் அம்மாவோட நகைம்மா. உனக்காக நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். இந்த பத்திரமெல்லாம் உன் பேர்ல நான் எழுதி வச்ச சொத்து பத்திரம்மா. இந்தாம்மா, வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. அண்ணே, மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏண்ணே இவ்வளவு நாளா எங்களை விரட்டி அடிச்சீங்க? எல்லாம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்மா. வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. ஆமாம்மா, அந்த நாகவல்லி உங்க 3 பேரையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் உங்களை இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு போராடின. என் மனசுல இவ்வளவு ஆசைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பார்க்க ஓடியாந்துருவியே. அதனால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தெரிஞ்சுதாம்மா என் மனசை கல்லாக்கிட்டு உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா சக்தி, அந்த நாகவல்லி உங்க அப்பாவுக்கு கூட பிறந்த அக்கா இல்ல. உங்க வீட்டு வேலைக்காரிக்கு பிறந்தவர். அவ அப்பா அம்மா இல்லாதனால உங்க தாத்தா தான் எடுத்து வளர்த்தாரு. கடைசியில அவரையே பாய்சன் வச்சு கொன்னுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா கதை கட்டி விட்டுட்டா. அன்னைக்கு ரங்க மட்டும் உங்களை பசியேற்றி விடாம நீங்க ரைஸ் மில் குடோனுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களையும் அவ கொன்னு இருப்பாமா. அதனாலதாம்மா அவ வீட்டுல நீங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தாமா தெரியும் இதுக்கெல்லாம் ஆதாரம் உங்க தாத்தா எழுதி வச்ச உயிரில் இருக்கு. அதுக்காகத்தான் நான் வக்கீல பார்த்து சொல்லி நாகவல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அவ அந்த உயிரை வாங்க விடாம பண்ணிட்டா.
எப்படியோ நீங்க 3 பேரும் எதுவுமே ஆகாம தப்பிச்சு வந்தீங்களே, அதுவே எனக்கு நிம்மதிமா. அம்மாடி, இனிமே இங்க நின்று பேசுறது அவ்வளவு நல்லது இல்ல. முதல்ல நீங்க ஊருக்கு போங்க, அப்புறமா நான் ஃபோன் பண்ணி பேசுறேன், சரியா? அண்ணே, இந்த உலகத்திலேயே நான் பெருசா மதிக்கிறேன் என் அண்ணன். நீங்களே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்கு அண்ணே? அது மட்டும் இல்லைன்னு இதெல்லாம் வாங்கிக்கிட்டா நாம சொத்து பிரிச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து விலகி போன மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் அண்ணே. நம்ம சொத்தையும் பிரிக்க வேண்டாம், நாமளும் பிரிய வேண்டாம். நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எங்களை தேடி சென்னைக்கு வந்தா அதுவே எனக்கு போதும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இருமா, நல்லா இரு. அழாதம்மா, அழாத. மாமா, நான் அவசரத்திலயோ இல்ல நீங்க எங்களை ஏத்துக்கலன்ற கோபத்திலயோ எப்பாவது நான் உங்களை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்னம்மா நீ தப்பா பேசுற பொண்ணா நீ? சரிம்மா, நீங்க உடனே புறப்படுங்க. வரேன்னு மாமா, போயிட்டு வரோம் மாமா. சரிம்மா, ஜாகிரதையா போங்க. மாப்பிள்ளை வண்டி எடுங்க. அப்பா, அம்மா முகத்தை பாருங்களேன், 1000 வாட்ஸ் பல்ப் எரியற மாதிரி இருக்காங்க. சும்மா இருடி. அம்மா, என்னம்மா அது? அண்ணன் மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் அப்பாவை எதுக்குமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இவ வராம இருந்தா நான் தப்பிச்சிருப்பேமா. சும்மா இருங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நீங்க பிரம்மச்சாரியாவே இருந்திருப்பீங்க. எத்தனை பேர் என்ன மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க தெரியுமா? ஆமாமா, வந்திருப்பாங்க. பின்னா ஹீரோ மாதிரி இருந்தல்ல. மாதிரி தெரியுது. இந்த பசங்க வேற பின்னாடியே போறானுங்க. சரி, போய் பாப்போம்.
சக்தி வண்டி நிறுத்த சொல்லு. காரை நிறுத்துங்க. நிறுத்துங்க. வண்டி நிறுத்துங்க. என்ன இந்த பார் சக்தி, எங்க அம்மா உங்களை எல்லாம் கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அர்க்காணி அதை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா. அதுக்குள்ள எங்க அம்மாவும் கோமலவல்லி அம்மாவும் அவளை தடுத்துட்டாங்க. நீங்க கிளம்புனதுக்கு அப்புறமும் அர்க்காணி போன் பண்ணி உங்ககிட்ட அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அதுக்குள்ள எங்க அம்மா அவளோட செல்ல வாங்கி உடைச்சிட்டு அவளையும் வீட்லயே கட்டி போட்டுட்டாங்க. நான் வந்து பார்த்து அவளை ரிலீஸ் பண்ணி ரங்கண்ண வீட்டை கொண்டு போய் விட்டுட்டு உங்களை வார்ன் பண்ண வந்தேன். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆபத்து தான். வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க. மெயின் ரோடு வரைக்கும் பாதுகாப்புக்கு நான் கூட வரேன். ஓகே, வண்டி எடுங்க. சீக்கிரம் போங்க. வண்டியில ஏறுங்க. வண்டியில சீக்கிரம் வண்டி வேணுமா? சீக்கிரம் கிளம்புங்க. போயிட்டே இருங்க. நிக்காதீங்க. எங்கேயும் நிறுத்தாதீங்க. போங்க. அப்பா போங்கப்பா. Torapandi, 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 Torapandi.